Hello guys, welcome to the channel. ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம ஸ்டாட்டிக் vs டைனமிக் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ்னா என்ன? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸை வச்சு உங்களோட பிக்சரோட டோனல், கலர், லூமினஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் திங்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். போத் இன் அ டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் வே. ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக். ஸோ ஸ்டாட்டிக் வந்து இட்ஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். அது உங்களோட இமேஜோட ஒரிஜினல் பிக்சல்லையே சேஞ்சஸ் பண்ணிடும். பட் டைனாமிக்ன்றது நான் டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். நீங்கள் இதில் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே ரிவர்சபிள், இல்லைனா நீங்கள் வேணான்னா கூட எந்த ப்ராசஸில் வேணால் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நான் சைமல்டேனியஸாக ரெண்டுமே என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக்கில் வந்து என்னென்னா, நீங்கள் போடுற அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் உங்கள் ஒரிஜினல் பிக்சலோட இருக்க கலர்ஸையே மர்ஜ் பண்ணிடும். பட் டைனமிக்ல அப்படி பண்ணாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா லேயராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்போ வேணால் டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம், இல்லைனா அட்ஜஸ்ட் கூட பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்டாட்டிக் லேயரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எப்படிலாம் போடலாம்னா, ஸோ இங்கே கீழே ஒரு ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரது எல்லாமே உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். ஸோ இப்படி இல்லாமல் விண்டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் வரும். இதில் இருக்கிறதும் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். இல்லைன்னா இங்கே இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்காக அப்ளை பண்ணுறது எப்படின்னா இந்த இடத்துல தான் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஏதாவது ஹியூ சேச்சுரேஷன் போடுறேன்ல, இதில் நான் ஓகே கொடுத்தேன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் இமேஜையே பேர்ன் டவுன் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் இமேஜ்லேயே எனக்கு இந்த பிக்சல்லாம் மாறிடுச்சு. ஸோ என்னால் இப்போது ஒரிஜினல் இமேஜை ரிவர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எடுத்து நான் பண்ணாலும் ஒர்க் பண்ண முடியாது. ஒரே ஆப்ஷன் கண்ட்ரோல் இசட் கொடுத்து ரினியூ பண்ணலாம். பட் என்னால் அந்த ஒரிஜினல் சேஞ்சஸ் எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இதுவே நீங்கள் டைனாமிக்கில் பார்த்தீங்கன்னா, நான் அதே ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னதான் இந்த கலர் மாற்றினா, இப்போ எனக்கு வேணும்னா இந்த லேயரை நான் வந்து ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா நான் இந்த லேயரை delete கூட பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதோட மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்டாட்டிக்ல பார்த்தீங்கன்னா இந்த லேயர்லேயே அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடும். ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வராது. ஸோ இப்போ நீங்கள் சும்மா லெவல் சம் சேஞ்சஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த லேயர்லேயே அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேயர் வராது. ஸோ லேயர் வராத காரணத்தினால உங்களோட ஃபைல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. பட் இது இப்போ ஒரு லேயர் இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியாது. பட் இப்போ நீங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் ரீடச்சிங் பண்ணுறீங்கன்னா, ஸோ இல்லைனா ஒரு காம்போசிஷன் பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போடும்போது ஸோ அதோட ஃபைல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் ஸ்டாட்டிக்காக பண்ணும்போது அவ்வளோ ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. பட் டைனாமிக்கில் என்ன ஒரு இஷ்யூனா, நீங்கள் போடுற ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும் இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு வரும். ஸோ அப்போது உங்களோட ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இதோட வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஸ்டாட்டிக்கோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படி என்னன்னா, உங்களால் ஒரு போட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த இமேஜ் மாற்றிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே இப்போது இதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு வைப்ரன்ஸும் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த வைப்ரன்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். பட் பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றணும்னா உங்களால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது இந்த ஒரிஜினல் இமேஜ்லேயே பேர்ன் டவுன் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா வைப்ரன்ஸ் போகும். திருப்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்தா தான் பிளாக் அண்ட் ஒயிட் போகும். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் லெவலாக நீங்கள் ரிவர்ஸில் போகணும். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஏற்கனவே வைப்ரன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லேயரை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு வேணான்னா, நான் இதை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டா என்னோட இந்த வைப்ரன்ஸ் லெவலை மட்டும் நான் கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். நீங்கள் எந்த லேயரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்கை கூட சில டைம் டைனாமிக்காக சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இந்த லேயர் வந்து ராஸ்டரைஸ் லேயராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கார்னர் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த லேயருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணேன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தனியாக ஹியூ சேச்சுரேஷன் ஒரு லேயர் வந்துடுச்சு. ஸோ இதுலேயே வந்து பேர்ன் டவுன் பண்ணாமல் இப்போ இந்த லேயர் வேணான்னா என்னால் டேர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லேயரோட வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணனா கூட ஹியூ சேச்சுரேஷன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு லேயரை சேஞ்ச் பண்ண முடியும்.
ஸோ அதே தான் இங்கேயும் நான் ஹியூ சேச்சுரேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது இந்த லேயருக்கு மேலே தனியாக ஒரு லேயராக இருக்கும். அதை நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணி அதோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம் டைனாமிக்கில். ஸ்டாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்குள்ளேயே அது இருக்கும், பட் அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ நான் இது வேணான்னா கூட இதை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம், வேல்யூஸை கூட டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ் கூட இந்த மாதிரி டைனாமிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இமேஜஸ் போட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லேயர் மாஸ்க். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் மார்க்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் என்னன்னா இப்போ இந்த ஹியூ சேச்சுரேஷன் எஃபெக்ட் வந்து இந்த மொத்த இமேஜுக்குமே அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த எஃபெக்ட் வேணாம், ஸ்கின்ல வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் டூல், பிளாக் பெயிண்ட், மோஸ்ட்லி சாஃப்ட் எட்ஜஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஹார்ட்னஸ் 0 இருந்தால் அது வந்து சாஃப்ட் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ மைல்டாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் கலர் உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு எஃபெக்டாக வச்சுக்கலாம். ஸோ சும்மா ரஃப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் லேயர் மாஸ்க் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த லேயர் மாஸ்க் இருக்கும் போது நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வேணால் போட்டுட்டு எந்த இடத்துல என்ன இருக்கணும்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த சைடு ஆஃப் ஹேரில் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேரில் பெயிண்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட எஃபெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுதான் இந்த வெக்டர் மாஸ்க். அதே மாதிரி ஸ்டாட்டிக்கில் கூட நீங்கள் அது பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்கில் இவங்க ஃபேஸில் இந்த கலர் இருக்க வேணாம்னா இதே வெக்டர் மாஸ்கில் சேம் ப்ரஷில் நீங்கள் பிளாக் பெயிண்டை வச்சு பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எஃபெக்ட் இருக்காது. பட் இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஹியூ சேச்சுரேஷனுக்கு இந்த வெக்டர் மாஸ்க் நான் திருப்பி லைக் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸோ சிஎன் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவா. அந்த சிஎன் வந்து எனக்கு இவங்க ஃபேஸில் இருக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல நான் திருப்பி இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் இண்டிவிஜுவலாக இருக்கும், நான் அதையும் ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாட்டிக்கில் என்ன ஒன்றுனா இந்த லேயருக்கு நீங்கள் எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் ஆட் பண்ணாலும், ஸோ இப்போ நான் வைப்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ வைப்ரன்ஸ் ஆட் பண்ணாலும் அதுக்கும் சேர்த்து ஒரே ஒரு வெக்டர் மாஸ்க் தான். ஸோ நீங்கள் எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரே ஒரு வெக்டர் மாஸ்க் தான் வரும். ஸோ ஃபேஸில் எனக்கு சேஞ்சஸ் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன ஆட் பண்ணாலும் அந்த ஃபேஸில் சேஞ்சஸ் வராது. இப்போ நீங்கள் கலர் அங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க, பட் பிரைட்னஸ் ஆட் பண்ணணும், கொஞ்சம் ஒயிட்டாக ஷோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் ஸ்டாட்டிக்கில் பண்ண முடியாது. பட் டைனாமிக்கில் அப்படி உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபேஸுக்கு மட்டும் பிரைட்னஸ் ஆட் பண்ணணும்னா ஒரு பிரைட்னஸ் லேயரை ஆட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த பிரைட்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ ஃபேஸில் மட்டும்தான் வேணும்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தனா இந்த இடம் பிளாக் ஆகிடும், அதாவது இன்வர்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஐ கொடுத்தனா இன்வர்ஸ் ஆகிடும். இன்வர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபுல் பிளாக். பிளாக்னா எஃபெக்ட் தெரியாது. ஸோ ஒயிட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும், பிளாக்ல இருந்தால் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது, ஸோ ஃபுல் எஃபெக்ட் இருக்குது. எங்கே பிளாக், அதாவது இந்த ஃபேஸ் தான் பிளாக், ஸோ அங்கே மட்டும் எஃபெக்ட் இல்லை. இப்போ இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக், அப்போ எங்கேயுமே எஃபெக்ட் இல்லை. ஸோ இப்போ நான் ப்ரஷ் எடுத்து ஒயிட்டாக மாற்றிட்டு அவங்க ஃபேஸில் மட்டும் பெயிண்ட் பண்ணனா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ரெண்டு விஷயம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில், ஒன்று ஸ்டாட்டிக் ஒன்று டைனாமிக். ஸ்டாட்டிக்னா ஸ்டில் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. சேஞ்ச் பண்ண முடியும், பட் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அந்த இமேஜுக்கே பண்ணிட்டோம்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், வெல் அண்ட் குட். பட் இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களால் ஒரு லேயர் ஆஃப் ஒரு 5 அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டிருக்கீங்க ஒரு இமேஜ்க்கு, பட் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வேணான்னா உங்களால் அது பண்ண முடியாது. அது ஒரு மேஜர் ட்ராபேக். உங்களால் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் தனியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸை தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அது எந்த ஏரியாவுக்கு இருக்கணும்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இதே வெக்டர் மாஸ்க் தான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வரும். பட் டைனாமிக்கில் அப்படி இல்லை, ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும் இண்டிவிஜுவலாக இருக்கும், எப்போ வேணால் ஆல்டர் பண்ணலாம். அதுக்கு இண்டிவிஜுவலாக வந்து வெக்டர் மாஸ்க்கும் இருக்கும், எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது வெக்டர் மாஸ்க். ஸோ ஒயிட் யூ சி, பிளாக் யூ டோன்ட். ஸோ உங்களுக்கு லார்ஜாக காட்டுறேன் தம்ப்நெயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது வந்து ஹியூ சேச்சுரேஷன் லேயர். இந்த லேயரில் வந்து நான் எக்ஸ்ட்ரீம் ஒரு கலர் ப்ளூ, சியான் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடமே ஒயிட்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து எஃபெக்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல எஃபெக்ட் வேணாம் அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். பிரஷ் எடுங்க. பிளாக் ஃபோர்கிரவுண்ட் கலரா வைங்க. பிரஷ்ஷ உங்களுக்கு தேவையான சைஸ்ல வச்சுட்டு, நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து எஃபெக்ட் போயிடும். ஸோ ஏன்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் இருக்கு. ஸோ ஒயிட்ல இருக்க இடத்துலலாம் எஃபெக்ட் இருக்கும். பிளாக் இருக்க இடத்துலலாம் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இவ்வளோதாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர பத்தி. நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர ஒவ்வொன்னா இண்டிவிஜுவலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளானது. இத பத்தி ஃபியூச்சர்ல ஒரு டுட்டோரியல் போடுறேன். ஸோ ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபியூச்சர்ல டுட்டோரியல் போடுறேன். ஸோ அது வரைக்கும் இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்லயோ இல்ல எனக்கு டைரக்ட் மெசேஜ்லயும் கேளுங்க. ஸோ தேங்க் யூ கைஸ். பாய்.